எத்தனையோ பிரச்சனைகள் உண்மையிலேயே நடந்துகிட்டு இருந்திருக்கு மகாநதி சீரியல்ல. ஆனா இப்போதான் கதை முடியும் தருவாயே நெருங்கிடுச்சோங்கிற நம்பிக்கை நமக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வெண்ணிலாவை வச்சு இதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ண முடியாதனால வெண்ணிலா மேல உருட்டி கீழே தள்ளி விட்டு கடைசியில் அந்த பழியை தூக்கி இப்ப விஜய் மேல எப்பயும் போல போடுறாங்க. இவங்க விஜயுடைய ஒரு தற்கொலைக்கு தூண்டியவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி கதையை எப்ப கொண்டு போக போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஜய் அவங்க அப்பா அந்த சாரதா நடந்துக்கிற விதத்தை பத்தி அவங்க தாத்தா பாட்டியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா கால் இப்படி நியூஸ்ல எல்லாம் வருதுன்னு சொல்ல அதை நியூஸை பார்த்து இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுறாரு. இவர் என்ன பண்றதுன்னே புரியல. லாயர்ட்ட எல்லாம் பேசி தலைமறைவா இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது, இந்த கேஸை கொஞ்சம் கரெக்டா மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வெளில வந்துக்கலாம் அப்படின்னு அவர் அனுப்பிவிடுறாங்க. இதுக்கு நடுவில் கங்கா வேற காவேரி கிட்ட நேத்து நீ விஜய் கூட தான் இருந்தியா, அவரை தான் பார்க்க போனியா, என்ன விஷயம்னு சொல்லு, நான் அம்மா கிட்ட பேசுறேன், என்ன முடிவுன்னு சொல்லி, என்னை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லாத, என்ன நடக்குதுங்கிறத புரியவை எனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சாரதா உள்ள வந்துடுறாங்க. உள்ளார நீ எங்க கிளம்பி போற, எதுக்கு எக்ஸிபிஷனுக்குலாம் போற அப்படின்னு அவங்க எப்பயும் போல ஓவரா பேசிட்டு இருக்க. இப்ப இந்த அம்மாவுக்கு பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கா இல்லையா, பிசினஸ் வளர்க்கணும் தான் அவங்க சொல்றாங்க, அது பொய் நீ வரைக்கும் தெரியாது. அப்போ ஒண்ணு நான் இல்ல நீ போவேனா நான் போய் என் பிசினஸ் வளர்த்துக்கிறேன்னு சொல்லலாம், அதையும் பண்றது இல்ல. சும்மாவே உட்காந்துட்டு அப்பளத்தை மட்டும் போட்டு எல்லாத்துக்கும் ஆனா யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன், அதே சமயத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையோட சேர விட மாட்டேன்னா என்னதான் முட்டாள்தனங்கிறது நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனால குமரன் ஓடி அவரும் இந்த தற்கொலை விஷயத்தை பத்தி சொன்ன உடனே இவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. குடுன்னு கிளம்பி காவேரி வீட்டில் போய் சொல்லிட்டு வெளில வந்தா இவர் காவேரி போயிட்டு நான் என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், இந்த நம்பர் தான் வச்சிருப்பேன், நான் என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்க போறேன், நீ இந்த சிம்ல இருந்து எனக்கு கால் பண்ணு, உன் சிம்ல இருந்து என்கிட்ட பேசாத, ஒன்னையும் ட்ராக் பண்ணுவாங்கன்னா சொல்லி அனுப்பிடுறாரு. நேராக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு காவேரி அங்கே போகிறாங்க. இவங்க எதுக்கு அங்கே போகிறாங்க, சண்டைக்காரவங்க தெரியும், அவங்க ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு தெரியும், இல்லை ஏதோ சந்தேகத்துக்கு இடமா இருக்குது, இல்லை வேற நம்ம போனால் நம்ம மேலே கோவப்படுவாங்க எல்லாங்கிறது தெரியும். ஆனால் இவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது இவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு புரியல. நேராக கிளம்பி இவங்க அங்கே போக கேட்டால் மனிதாபிமானம் உச்சத்தில் இருக்காமா, முட்டாள்தனம் தான் உச்சத்தில் இருக்கு. நேராக கிளம்பி அங்கே போனோடனே அங்கே அந்த நம்பிராஜனை பற்றி என்ன உண்மைங்கிறதெல்லாம் கேட்டால் அவர் சொல்ல மாட்டுறாரு. அவர் சொல்லாமல் இருக்கும் போதே போலீஸ் உன் போனை கொடுமான்னு போனை வாங்குறாங்க. விஜய் எங்க போனாலும் தெரியுமான்னு கேட்கறாங்க. லாக் எடுக்க சொல்லிட்டு போன்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து இவங்க தப்பிச்சாலும் இவங்களை ஃபாலோ பண்ணி அவரை பிடிக்கலான்னு ட்ரை பண்றது, ஆனா இவங்களும் சேர்ந்து தலைமறைவா இருக்கலாம், ஆனா அது தலைமறைவாகாம இருக்கிறதுன்னு கதை எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. சோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா எல்லாம் முடிஞ்சிருமா, இது நல்ல ராதா வேற புலம்பிட்டு இருக்காங்க, அஜய நான் பாத்துக்கிறேங்கிற விஜய். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.